லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நீங்கள் 13வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என. அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம், இந்த ஜனங்களெல்லாம் போஜனம் கொள்ள வேண்டியதனால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்தி இருக்கும்படி 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். ஹலோ, நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. இவங்க எல்லாரும் டயர்டா இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஒரு பெரிய கிரவுடு வனாந்தரத்தில் நிற்குது. அந்த இடம் வெட்டா வெளி. அந்த இடத்துல எத்தனை ஏக்கர் இடத்த வேணாலும் இவங்க ஆக்குப்பை பண்ணலாம். இப்போ ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க சொல்றாரு. உடனே அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சீடர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாரையும் 50 பேரா 50 பேரா இன்னும் நீங்க இன்னொரு இதுல சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அவங்கள புல்தர மேல உட்கார வச்சாங்கன்னு சொல்லு. 50. அப்போ ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கும் போது கூட நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பத்தை ஒரு கையில ஒரு பிரெட்டை கொடுத்துட்டு இன்னொரு கையில ஒரு மீனை கொடுத்துட்டு சாப்பிடுங்கடா, போற வழியில வாங்கிட்டு எல்லாரும் நம்ம ஆட்களானா பார்சல் கட்டியிருப்பாங்க வீட்டில். சும்மாவே இங்கே அத்தனை கேட்டில் ஆள் போட்டாலுமே சாப்பாடை ஃபுல்லாக வாங்கிட்டு ஒரு சாப்பாடு தட்டை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, அதுவும் ஷாலை தலைக்கு போத்துறாங்களோ இல்லையோ சோத்துக்கு போத்திடுவாங்க. போத்தி ஷாலை போத்திட்டு போகிற வழியில், என்னம்மா சோறை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாரையும் நேர்த்தியா என்ன பண்றாரு அப்படின்னா, வரிசையா உட்கார வச்சு இப்ப கொடுங்கப்பா அப்பத்தையும் மீனையும் கையில கொடுத்துருங்க அப்படின்னு. அது முடித்ததற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சு. ஆனா மிச்சம் ஆகிறதுக்கு 12 கூடை நிறைய மிச்சம். அப்ப ஆண்டவர் ஃபுட் என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க, வேஸ்ட் பண்ணல. அந்த 12 கூடை நிறைய யாருக்கு தெரியுமா? 12 சீடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கட்டிக்கிங்க, ஒன்றும் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லா துணிக்கைகளை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நேர்த்தியாய். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் பொது அறிவு உள்ளவர்களா மாறணும் அப்படின்னா, நீங்க நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லொழுக்கமாய் செய்கிறார், ஞானத்தோட செய்கிறார். யாரும் அவரை பார்த்து விரல் நீட்டாத அளவுக்கு செஞ்சாரு. கர்த்தர் பொது அறிவில் பெஸ்டா இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, சொல்லுங்க, பெஸ்டா தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பொது அறிவு ஏன் வேணும் அப்படின்னா, என் ஆண்டவர் அதிலே தேறினவர். எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படி நேர்த்தியாய் காண்பித்து கொடுத்தார். அதான் யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது. யூதாஸ் காரியத்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஒரு ஆண்டவருக்கு தெரியும் இவன் நம்மளை காட்டி தான் கொடுக்குறான் அப்படின்னு. முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் போது அவனை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை ஒருவேளை நீங்க ஏசுநாதரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல நம்ம ஏசுநாதரா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பொல்லாதவனே, கேடுபாடின் மகனே, துரோகியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, உனக்கு முத்தம் ஒரு குறைச்சல். நம்ம எப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் என்ன அந்த இடத்துல கூப்பிடுறாரு அப்படின்னா, சிநேகிதனே. அப்போ எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவர் ஞானத்துல உயர்ந்திருப்பார் பாருங்க. எந்த அளவுக்கு. ஐயோ, நான் எனக்கு தியானிக்கும் போது நான் இந்த பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் போது நான் கொஞ்சம் ஆச்சரியம் தான் பட்டேன். ஆண்டவரே, இதெல்லாம் செவ குறிப்பா அதுவும் முழங்காலன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய இடத்துல இதாண்டா மெயின், இதாண்டா தேவை. இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு இது தாண்டா இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவனாகிய கர்த்தர், நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நான்
அதனால நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா, அதனால வாஞ்சியோட விருப்பத்தோட ரொம்ப ஆசையாய் உங்களிடத்துல நான் பேசுறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம எல்லாருக்குமே இந்த பொது அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏன் அப்ப நம்ம பொது அறிவுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் அதுல நேர்த்தியானவர். இப்போ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடியை வந்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் சொல்லுங்க கல்லறிய கடவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நிறுத்தும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? குனிந்து தரையிலே நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அறகுறையான ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, என்ன சிச்சுவேஷன் தெரியல. ஆக மொத்தத்தில் ஆண்டவருக்கு அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கணும்னு நினைக்கலன்னு நான் நம்புறேன். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, இந்த பொண்ணு மட்டும் நிற்கிறாங்க. உடனே யாருமே உன்னை குற்றவாளியா தீக்கலையா? இல்லை, யாருமே தீக்கல ஆண்டவரே. சரி போ, இனி ஒரே வார்த்தை, வேற எந்த டிஸ்கஷனும் இல்லை. நம்ம சில வாரம் அந்த பார்த்து என்ன பார்த்துங்க அப்படின்னா கொண்டு வந்து நிறுத்திட்டு, என்ன பாவம் பண்ண, எங்க, யாரு, எனக்கு தெரிஞ்சாளா? ஐயோ, இன்னொருத்தருடைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு இருக்க ஆசை, அதுவும் ஒத்து கேட்கறதுல நமக்கு இருக்கிற ஆசை, சாமி அப்படி கேட்போம் பக்கத்துல. இல்ல, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அந்த இடத்துல எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளவு ஜென்டில்மேனா நடக்கிறாருல்ல, எவ்வளவு. இனி போ, இனி பாவம் செய்யாதப்பா. நீ இதோட ரொம்ப சூப்பரா இருக்கும். சகையனுடைய வீட்டுக்கு சகை ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சகையோ ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு காட்டுத்தி மரத்துல, இப்போ காட்டுத்தி மரத்துல இவன் எதற்காக ஏறான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குள்ளனா இருக்கிற அப்படின்னால, இன்னொன்னு அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் இவன் வந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டார். நிறைய வரி பணத்தை வாங்கிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் அவன் மேல என்ன இருக்குது? அவன் வந்து கெட்டவன் நினைக்கிறாங்க. சரி, நம்ம போய் கெட்டவனா எல்லாருக்கும் முன்னாடி பேரை வாங்கிட்டோம். இப்போ போய் நம்ம கடவுளை பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் நம்மளை திட்டுவான். அதனால யாருடைய கண்ணுக்கும் படாம சைலண்டா ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு போலான்னு காட்டத்தி மரத்துல, ஹைட்டா இருக்கிற மரத்துல ஏறிட்டான். ஆண்டவர் கரெக்டா வந்தாரு. வந்து அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா. நம்ம உடனே இறங்கி வந்த உடனே நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நீ எத்தனை பேரை வஞ்சிச்சிருக்க தெரியுமா? நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்க தெரியுமா? ஆனாலும் பரவாயில்லப்பா, உன் மனசை நான் பாராட்டுறேன். நீ என்னை பார்க்கணும்னு நினைச்சல, ஸ்தோத்திரம் அப்படின்னு 1008 டயலாக் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்று நான் உன் வீட்டில் தங்கணுப்பா. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவியான ஒருத்தருடைய வீட்டில் இவர் தங்க போறாரே அப்படின்னு சுற்றி குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி ஆண்டவரை போறீங்கன்னு. ஆனா ஆண்டவர் ஒண்ணு கூட பேசல. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்போம். அந்த சகையை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நடந்துக்கிற விதத்தை வச்சு இதுவரைக்கும் நம்மளை எல்லாரும் குற்றம் தான் படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பண்ணது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் தேவகுமாரனா இருந்தோம், இவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தோம், நம்மளை பார்த்து நம்ம செஞ்ச பாவத்தை கொடுத்து ஒரு நாள் ஒரு காரியத்தை குறித்து கூட குற்றப்படுத்தலையே. ரசிக்கப்பட்டான், எல்லாத்தையும் கொடுத்துறான் ஆண்டவரே. அதான் இன்னைக்கு ராத்திரி நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன்னா கூட எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. உங்களை மாதிரி ஒரு ஆண்டவர் நான் விடமாட்டேன்னு அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான். அதே இடத்துல நம்மளா இருந்திருந்தா, அப்போ நான் நம்புறேன் நமக்கு பொது அறிவு வேணும், நமக்கு இதுல ஞானம் வேணும். ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் அந்த இடங்கள்ல எப்படி நடந்தார் அப்படின்னா, ஞானமாய் நடந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அவர் வீட்டுக்கு வந்து பாதங்களை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைச்சு பாதங்களில் ஊற்றி தன்னுடைய தலைமயிர்னால தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கிற சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவரை தொடர்றது யாருன்னு இவருக்கு தெரியாதா?
அப்படின்னு கேட்டார். பாவியான ஸ்திரீ இவரை தொட்டுட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து ஏதாவது சொன்னாரா? கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நீங்கள் என்னுடைய பாதத்தை கழுவுறதுக்கு தண்ணி தரல, நீங்கள் எனக்கு துடைக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த ஸ்திரீயோ வந்ததுலேருந்து எனக்கு பணிவிடை செய்கிறாள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பொது அறிவு வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே, ஜனங்கள்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதில் சிறந்தவர் அல்லவா, அதில் என் ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அல்லவா, ஒருவரும் இல்லை. மற்ற மார்க்கத்தை பின்பற்றுகிற சிலருடைய முன்மாதிரி தான் அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவரை பின்பற்ற நமக்கு அப்படிப்பட்ட முன்மாதிரி இல்லை. நமக்கு உள்ள முன்மாதிரியான கர்த்தர் எப்படி தெரியுமா? பர்ஃபெக்டானவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே குற்றம் உண்டு என்று உங்களில் யார் என்னை சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியும்? அப்போ ஒண்ணுல கூட தப்பு பண்றது மாதிரி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா இல்லவே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இது எல்லாவற்றையும் விட்டுருங்களேன். இந்த ஒரு பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் என்ட்ரி ஆன உடனே ஆண்டவர் யாருன்னே, ஆண்டவருடைய பவர் என்னன்னே தெரியாம அந்த வாசல்ல நிக்கிறவன் என்ன கேட்கிறான்? டாக்ஸ் கொடுங்க, நீங்க உள்ள போகணும் அப்படின்னா டாக்ஸ் கொடுக்காம எல்லாம் உள்ள போக முடியாது அப்படின்றாங்க. உண்மையிலே நாம இருந்தா நம்ம என்ன பண்ண தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஆண்டவருக்கு அப்படி செய்யறதுக்குரிய தகுதி இருக்கா? ஆண்டவரால் அப்படி பண்ண முடியுமா? அவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல பணத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அவனை பார்த்து அவனுடைய கண்களை மங்க பண்ணி இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கண்களை அடையட்டும் அப்படின்னா 2 கண்ணும் அடைஞ்சிடும். உடனே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரால் போக முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா தங்கிட்ட வரி கேட்ட அதுல அந்த இடத்துல எப்படி வேணாலும் தப்பிச்சு போகலாம். ஆனா ஆண்டவர் தப்பிச்சு போனாரா? நம்ம இந்த லைன்ல நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கியூ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பாருங்க, சந்தோலி ஓடுவோம் பாருங்களேன். முன்னாடி போய் நின்றுட்டு சார் ஒரு எனக்கு அவசரமாக இருக்கு சார் அப்படின்னு நம்ம ஓடுவோம் பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, வெயிட் பண்ணால் கூட பரவாயில்லப்பா, டைம் ஆனால் கூட பரவாயில்லப்பா, இந்த இடத்துல நான் இந்த மனுஷனுக்காக இப்படி செய்ய விரும்பலை, நீ போ, அங்கே ஒரு மீன் உனக்கு அகப்படும், அந்த மீனுடைய வயிற்றுல என்ன இருக்கும்னா வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம 2 பேருக்கும் என்ன பண்ணிரு, டாக்ஸ் கட்டு சார். ஐயோ, எனக்கெல்லாம் அவ்வளோ அந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு நேற்று இரவில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நினைச்சா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது, என்ன செஞ்சிருக்க முடியாது. கடந்த நாட்களில் நீங்கள் செய்தித்தாள்லையும் நியூஸ்லையும் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரில, ஒரு அரசியல்வாதி ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறாரு. டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது அவருடைய வண்டியில் கொடி இருக்குது. அந்த கொடியை பார்த்துட்டு அவன் காசு வாங்காமல் விடலைன்றதுக்காக அங்கேருந்து இறங்கி அந்த ரூம் எல்லாம் அடித்து உடைச்சி அங்கே அந்த காசை கேட்டான் பாருங்க ஹிந்திக்காரன், அந்த ஹிந்திக்காரனை போட்டு அடித்து கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க பக்கத்தில் எதுவுமே ஆகலை, இவங்கள விட்டுட்டாங்க. அந்த பையனுக்கு மேலே கேஸ் போட்டு விட்டாங்க. அந்த கவுண்டரில் உட்கார்ந்த பையன் அவன் தான் இவங்களை தப்பாக பேசிட்டா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு ஒரு எவ்வளோ கெத்து, என்ன வெயிட் பண்ண வைக்கிறியா? ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும் அவரால் எல்லாம் அவர் நினச்சிருந்தாருன்னா, என்னட்டே டாக்ஸ் கேட்குறீ, இப்போ பாரு ஒரு நிமிஷத்தில் உன் நாட்டினுடைய ராஜாவே இங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு நினச்சிருந்தா கர்த்தரால் கொண்டு வந்து நிறுத்திருக்க முடியும்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எதுவுமே காமிச்சிக்கல. நீ கேட்கறது நியாயம்ப்பா. உன் ஊருக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். உனக்கு உங்கள் எஜமானன் கொடுத்துருக்கிற வேலையை நீ சரியாக செய்கிற. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் உன்னை நிரூபிக்கல, சரி உனக்குள்ள காசை கொடுத்துற, நான் போயிடுறேன். இப்படிப்பட்ட அதை ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு எல்லாருக்கும் என்ன மைண்டு வேணும் அப்படின்னா, அந்த குறுகிய மனப்பான்மை நம்ம எல்லாரையும் விட்டு போயிடணும்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குறுகிய மனப்பான்மை என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அதெல்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் கரப்டான ஒரு மூளை. ஐயோ, சிலரெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சா கூட எதுக்கு நம்ம பேசணும்? ஏன்னா அவ்வளவு குறுகிய மனப்பான்மை. சரி, இவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு கூட உங்களுக்கு ஒரு பிராட் மைண்டே வராதா? அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம பைபிள் வாசிக்கிறவங்க தானே, நம்ம ஜெபம் பண்றவங்க தானே, கொஞ்சமாவது பிராட் மைண்டா யோசிக்க வேண்டாம்? இனி எத்தனை நாள் தான் பிலீவரா இருக்க போறீங்க? 25 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ரொம்ப குறுகிய மனப்பான்மை. இல்லை 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 இல்லை, நான் வாழணும், நான் பொது அறிவோட வாழணும். ஏன் அப்படின்னா என் கர்த்தர் அதிலே சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க ஆவி எனக்குள்ள வரட்டும், ஆண்டவரே உங்க குணம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க ஆண்டவரத்துல. இது ஏசப்பாவுடைய குணம், இது ஏசப்பாவுடைய குணம். அவர்தான் ஞானத்தில் தேறினவர், அவரிடத்துல புத்தியும் அறிவும் இருக்கிறது. அப்பா அப்பா உங்களை மாதிரி மாத்துங்கப்பா, எனக்கு உங்களை மாதிரி அப்படிப்பட்ட ஒரு குணம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு முழங்கால நின்று நான் ஜெபம் பண்றேன், அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு பர்சனா என்ன மாத்துங்க ஆண்டவரே. ஒரு நேர்த்தியான பர்சனா என்ன மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.